இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பானிபூரி. இந்த பானிபூரிக்கு வந்து ஃபஸ்ட்டு பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து எல்லாத்துக்குமே நிறைய எடுத்துக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே ஒரே இஞ்சியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா 2 சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லெமன் வந்து ஒரு லெமன் சின்ன லெமன் வந்து ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதனால் கிரைண்ட் பண்ணி பானி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பானி தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் வந்து உருளைக்கிழங்கு வந்து மசாலாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறேன் மசாலாவுக்கு. அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இனிப்பு சட்னிக்கு வந்து கொஞ்சோண்டு புளியும் ஒரு 6 போல் டேட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து லைட்டாக சும்மா அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அச்சோலா சேர்க்கலாம். ஆனால் என்கிட்ட அச்சோலா இல்லை, வெல்லம் இல்லை. அதனால் நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன், கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இந்த பானிபூரி அப்பளத்தை நான் பானிபூரியெல்லாம் ரெடி பண்ணல, அப்பளம் ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா எண்ணெயில் காய வச்சு அந்த அப்பளத்தை வந்து தனியாக பொரித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டோன்னே எண்ணெய் காயாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இனிப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அவிய போட்டிருந்த அந்த உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிருச்சு. இதை நல்லா தோல் நீக்கி எடுத்துட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா கைட்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பானிபூரிக்கு வந்து இந்த 3மே நல்லா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.